திண்டுக்கல் சந்தைப்பேட்டை ரோடு பகுதியில் அரசு பள்ளி உள்ளது. இங்கு 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை 400 மாணவர்கள் படிக்கின்றனர். இங்குள்ள வகுப்பறை கட்டடங்கள் 2009 திமுக ஆட்சியில் கட்டப்பட்டது. வகுப்பறையில் பல இடங்களில் பெயர்ந்து விழுந்தும் சேதமாகியும் உள்ளது. திண்டுக்கல் மாநகராட்சிக்கு இதுகுறித்து பள்ளி நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். அதிகாரிகள் 3 மாதங்களுக்கு முன் பள்ளியை ஆய்வு செய்தனர். சேதமான சுவர்கள் சீரமைக்கப்பட்டு பெயிண்ட் அடித்து மராமத்து பணிகள் நடந்தது. அதேபோல் 4ஆம் வகுப்பு கட்டிடத்திலும் 1 மாதத்திற்கு முன் மராமத்து பணிகள் நடந்தன. கட்டடம் சீரமைக்கப்பட்டு 1 மாதம் கூட ஆகாத நிலையில் இப்போது இடிந்துள்ளது. 4ஆம் வகுப்பு மாணவர்கள் இருந்த வகுப்பறை கூரை திடீரென இடிந்து விழுந்தது. அப்போது 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அமர்ந்து படித்துக் கொண்டிருந்தனர். கூரை இடிபாடுகள் தலையில் விழுந்து மாணவர்கள் 7 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. காயமடைந்த மாணவர்களை மீட்ட ஆசிரியர்கள் திண்டுக்கல் அரசு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர். தகவலறிந்த மாநகராட்சி அதிகாரிகள் திண்டுக்கல் தெற்கு போலீசார் பள்ளியில் குவிந்தனர். இதனால் அப்பகுதி முழுவதும் பரபரப்பாக காணப்பட்டது. முறையாக மராமத்து பணி செய்யாத அரசுக்கு பெற்றோர் கண்டனம் தெரிவித்தனர்.